முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் திரு நரசிம்மன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், எல்லை பகுதியில் தற்போது பாகிஸ்தான் அத்துமீறி விமானங்கள் வந்திருக்கின்ற அதனை இந்திய படை தற்காத்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து பல்வேறு செய்திகள் கொடுக்கப்பட்டிருந்தது சார். ஏற்கனவே இப்போ பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஏதேனும் நடந்தால் தக்க பதிலடி இந்தியா சார்பில் கொடுக்கப்படும். நீங்க பாதுகாப்பு ஆலோசகராக இருந்திருக்கீங்க சார். இப்போ அடுத்த கட்டமா பாதுகாப்பு விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சார் மேற்கொள்வாங்க? இது நாம ஆபரேஷன் சிந்தூர் பண்ணும்போது அது கூடவே நாம சிவில் டிஃபென்ஸ் மக்கப் டில் நாம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதை ப்ராக்டிஸும் பண்ணோம். அதுக்கு காரணமே இதுதான். நாம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது பாகிஸ்தான்ல இருந்து ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதை பத்தி நீங்க பார்க்கும்போது நீங்க இதை பத்தி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசகர் பேசிட்டு இருந்தாரு, அதை கேட்டேன் நான். இந்த நார்த்தன் ஏரியாவில் இந்த ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஏரியாலெல்லாம் அவங்ககிட்ட அட்டாக் வரும், நிச்சயமா வரும்னு தெரியும். அதனால தான் அங்கே ஏர் டிஃபென்ஸோட எக்யூப்மெண்ட்டும் அங்கே நம்ம அதனால தான் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் இப்போ அதை இஃபெக்டிவாக அதை இப்போ கவுண்டர் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி நாம என்ன பண்ணியிருக்கோம் இப்போன்னு கேட்டால், அவங்க பஹல்காம்ல நமக்கு துக்கம் விளைவிச்சாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அதை பார்த்துட்டு நாம அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி இது கொஞ்சம் மேலே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஆர்ம் ஃபோர்ஸஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க, நம்ம சிவிலியன் அஃபீஷியல்ஸும் எல்லாம் ரெடியா இருக்காங்க. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒரு தேவையும் இல்லை சார். ஒருபுறம் இந்த போருக்கான அந்த பதற்றம், அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில ஏற்கனவே நம்ம 9 இடங்களை குறி வச்சு அட்டாக் பண்ணும்போது வெளியுறவுத்துறை அதே மாதிரி பாதுகாப்புத்துறையிலிருந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த தூதரகத்தை தொடர்பு கொண்டு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது போன்று இப்போ இந்த நடவடிக்கை, ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே நாங்க அங்க அட்டாக் பண்ணும்போது அங்க பயங்கரவாதிகளை மட்டும்தான் குறி வச்சு தாக்கணுமே தவிர ராணுவ நிலையையோ அல்லது பொதுமக்களையோ நாங்கள் தாக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்திய தரப்புல இருந்து விலக்கி சொல்லப்பட்டது. இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ பாதுகாப்புத்துறையிலிருந்து எடுக்கப்படுமா சார்? மற்ற நாடுகளுக்கு விலக்கி கூறுவதற்கான நடவடிக்கை அது நீங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி ஒரு பிரஸ் பிரீஃபிங் கொடுத்தாரு இல்லையா, அதுவே ஒரு அறிவிப்பு. மற்ற கண்ட்ரீஸுக்கு நம்மளை பத்தி நாம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம், பாகிஸ்தான் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதுக்கு நாம என்ன பண்றோங்கிறத பற்றி விளக்கம் தான் அவர் கொடுத்தது. மறுபடியும் பல சமயங்கள்ல இவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனா இப்ப கொடுப்பாங்களாங்கிறது தெரியல. அதனாலதான் இந்த பிரஸ் பிரீஃபிங் வச்சதுக்கு காரணமே நாம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத மற்றவங்களுக்கு விளக்கி சொல்றதுக்காக தான் இது பண்ணது. அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே பண்ணியாச்சு. இன்னும் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் நடவடிக்கை எப்படி நடக்குதோ அதை பொறுத்து நம்மளுடைய ரியாக்ஷன் இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நிச்சயமாக சார். இணைப்பில் பேசியமைக்காக நன்றி சார்.